பாக்கு குத்து பாக்கு நாடகம் பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நாடகமும் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. ஓடு குத்து பாக்க குத்து குத்து சிச்சி சிச்சி ஜீரணுனி ஜீரணுனி குத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? பாய சுருட்டி வந்தவன ஆத்தாக்கா பாய சுருட்டி வந்தகளே ஆத்தாக்கா சோத்துல தண்ணிய ஊத்திட்டு ஆத்தாக்கா. ஓடு குத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி என் நாடகமும் நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. ரெண்டே வரிதான் பாடுவேன். இதை கேட்டு போய் எல்லாரும் பரிசு எழுத போறீங்களா? வருகை பாடல் அவ்வளோதான். ஓகே ப்ரோ. செல்ல எடுக்கிறியா இல்லை செக்ஸ் படம் பார்க்குறியா ப்ரோ? ரொம்ப உண்மையிலே டே இந்த வந்துட்டான் டே இவன் 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 தும்முனாலும் சரி பண்ண இந்த போடா நாடத்தை கடுத்து போடாத ப்ரோ. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் நைட்டில் சரி உன் கொண்டாட்டி செம்பத்துக்கிட்டு ஓடட்டும். கண்டனாய் உண்மையிலே இந்த நண்பர்கள் எல்லா துறையிலையும் சாதித்து கொண்டிருக்க ஒரு மைசெட்னா கண்டனாகி வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்கெல்லாம் கைதட்டா நீ முறைக்கிறிய என்ன? உன்னை பெருமையாக தானே சொல்கிறேன் மிஸ்டர் புத்ரு. எக்கோ வச்சு சார் போய் ஹலோ ஹலோ மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் நல்லா இருக்காருண்ணே. என்னடா நீ தானே பாடுன? சாரி ராங்க நம்பர். மலைக்கு மகாலிங்கம் மலைக்கு மகாலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் தானாமுளத்தலிங்கம் தானாமுளத்தலிங்கம் தனுஷ்கோடி ராமலிங்கம் மொச்சக்கொட்டை பல்லலி அந்த பாட்டு வருங்க. தனுஷ்கோடி ராமலிங்கம் எப்படி ரொம்ப அரை வாங்கிட்டு புதுக்கோட்டைக்கு வர போறேன் டவுனுக்கு பாரு. நல்லாட்டா பாடுறேன். நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3.25 ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு எங்க அப்பத்தா விட்டு 3.25 நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. அண்ணே இவங்க நக்கல் பண்றானே. சமூகம் தீயா வேலை செய்யணும். சமூகம் அவனே தீ வைக்க முடியாம தெரியும். கட்டளை எங்கந்த சாமி அவன் த அம்மா கைய நீட்னா நிப்பாடிக்கிறோம். காசு கொடுக்க மாட்டேன் ஒரு வயலுக்கு. இங்க வர ஆந்தை அடப்படுத்து கிடக்கு. ஏய் ப்ரோ உட்காரு புத்ரு. பொறுமசாமி மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன். ஒரே சட்டையே எல்லா ஜவுளி கடையும் அலைஞ்சிருப்பீங்களே. ஏன் இப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? இந்த 3 நாளைக்கு கழட்ட மாட்டீங்களே. ஏன் இப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? போலிக்குதா மெதுவா செய்வா கப்ளிங் ஓஸ். என்ன இப்ப நிக்கிறீ? எதுவும் ஏழை வர போறீங்களா என்ன? நம்ம ஊர்னே தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு பிச்சத்தான்பட்டி மலையப்ப நகர் முன்னாள் இளைஞர்களாலும் ஊரார்களாலும் நடத்தப்படும் 48ஆம் நாள் மண்டகப்படி திருவிழாவை முன்னிட்டு MKR நாடகத்திற்கு ரூபாய் 60,000 நன்கொடை அளித்த வடக்கு மாவட்ட திமுக கழகத்தினருக்கு தெற்கு பிச்சத்தான்பட்டி ஊர் பொதுமக்களாலும் இளைஞர்களாலும் முன்னாள் இளைஞர்களாலும் அம்பாள் பிரதர்ஸ் கபடி குழுவினராலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் விழாவிற்கு வருகை புரிந்த மாவட்ட பிரதிநிதி அண்ணன் மு ராஜதுரை அண்ணன் அவர்களையும் இந்த மேடையில் வரவேற்கின்றோம். அடுத்ததாக வட்டக்கழக செயலாளர் பிரபு மாமா அவர்களுக்கும் சால்வை போற்றப்படுகிறது. அடுத்ததாக மாமன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் அண்ணன் அவர்களுக்கும் சால்வை போற்றப்படுகிறது. அடுத்ததாக 22வது வட்டக்கழக செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும்
சால்வை போற்றப்படுகிறது. ஆனந்த். அடுத்ததாக 23வது வட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. சரவணன் சரவணா வரச்சொல்லானது. அடுத்ததாக முன்னாள் இளைஞர்களாலும் ஊர் பெரியவர்களாலும் இந்த வள்ளி திருமணத்தை சீரும் சிறப்புமாக நடைபெற நமது ஊரிற்கு வருகை புரிந்த MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. மருதமணி இப்போ வரமாட்டார், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு உள்ள பார்த்துட்டு போங்க, பிள்ளை வளர்ந்துருக்கு. ஒரே ஒரு பட்டா வா மகளி, எடுங்கப்பா. கிரிச் மலையப்ப நகர் தெற்கு பிச்சத்தாம்பட்டி முன்னாள் இளைஞர்கள் என்று இந்நாள் இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய இந்த சிங்கங்கள் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். சிங்கம் நீ தொடர்ந்து சொல்ல சொல்றீங்க. 100 ரூபாவோடு காசை வெட்டி போட்டுருவேன், அவ்வளவுதான். இப்பொழுது நமது மாவட்ட கழகத்தின் முக்கிய நிர்வாகி முன்னோடியான திரு வெங்கடாஜலபதி அவர்கள் MK அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அது தண்ணியை போட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அனாதைய அத்தையே பவுடர் அடிச்சு விட்டு. ஆனால் வட்ட செயலாளர் நவீன் அண்ணே வாங்கண்ணே, இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்போம். இன்னும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏத்தனை மேடையை சாச்சி விட்டு போயிட்டே இருப்போம். நாளை பூரா நடத்திக்கிறோம். ஏறு வா வா, சீட்டு இடம் எனக்கு உள்ள வா. 25வது வார்டு வட்டக்கழக செயலாளர் நவீன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அப்புறம் மண்ணு ஓட்டலாமா? மண்ணு ஓட்ட முடியாதா? ரொம்ப ஒழிக்குதா சார்பு. நன்றி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் தெற்கு பிச்சத்தாம்பட்டி மலையப்ப நகரில் வாழ்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். சாங் கண்டினியூ. எப்போ ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, இந்த ஊருக்கு ரோடே கிடையாது. ஆனா சம்பந்தம் பண்ற மாப்பிள்ளைக்கு நல்ல தோதுடா, தண்ணியில பிள்ளைய பரட்டி எடுப்பான். கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, அம்மா ராசாராணி ஆட்டம் பார்க்க புதுக்கோட்டை ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, புதுக்கோட்டை ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே, பக்கத்துல இருந்த ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கி சென்ட்ரிங் போட்டு பலகை அடைச்சாலும் இந்த நாடகத்தை நான் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் பின்தொடர்ந்து டாட்டாஜிலே பாய வரிச்சு சிலிண்டரை வச்சு படுத்து கொண்டு வரும் ஒரு குடும்பம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் பெத்தாச்சி குடியிருப்பு USKM பில்டர்ஸ். வாழ்த்துக்கள். அந்த குடும்பத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கேமரா போக்கஸ் பண்ணாம இறுகிட்டாங்க 4 பேர். எதுல விட்டு வாயில. நன்றி. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே, இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. ஓடே அன்னை தந்தை நான் வணங்கி கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே. ஏலோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. பாடி மகிழ்ந்திடும்
மச்சான் பந்த பசம் தேடிடுவோம் கிச்சர 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 பந்த பசம் தேடிடுவோம் பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான் பந்த பசம் தேடிடுவோம் நத்திங்கி திவோம் பந்த பசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் இந்த தூர பகுதியில் ஏ மாமா சார்பு ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஒரு தரண்டிருச்சு உள்ள தெற்கு பிச்சத்தான் பட்டி மடையப்ப நகரி இந்த முத்து மாறிய கும்புட ஊரு திரண்டிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு ஏ மாமா நாடு திரண்டிருச்சு ஏ மாமா மகபுத்ரு நாடு திரண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா ஓய் எல்லோ 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 எலெலோ எலெலமா எலெலோ எல்லோ எலெலோ எலெலமா எலெலோ வாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து வீசுதடி உம்மா வாடை அடிக்குதடி உள்ளே ஓடு வடகாத்து வீசுதடி வடகாத்து வீசுதடி வாடை அடிக்குதடி வடகாத்து வீசுதடி உள்ள வடகாத்து வீசுதடி தட கிடைக்காத அத கண்ணாட்டி சரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்த குஞ்சார் முட்ட மாட்டு வண்டி அச்சாத்து பூட்டிய சரட்டு வண்டி ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி ரெண்டு காரி மாட்ட பூட்டிய சலங்கமணி மாடு ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போல வந்து யோமோமோ சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம முத்துமாரி வாசலுக்கு எழல மாமா ஓடு எல்லோ 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 எலெலோ எலெலமா எலெலோ எல்லோ எலெலோ எலெலமா தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரபதன தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த கபலி இது கம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை ஏ தஞ்சாவூர் மண்ணை எடுத்து ஏ தாமரபதனி கபலிங்க விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த ஓசு ஓசு இல்ல கூறுகட்ட லூசு தந்தானே தந்தானே தந்தான குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே அண்ணே இந்த பாட்டுல ஒரு சந்தேகம் இருக்குண்ணே அண்ணே ஏ ஒரு நகைச்சுவை கொண்டு உங்க ஊர்ல வைடா நகைச்சுவை பண்ணி அப்படியே சிரிக்க வைக்கிற மாதிரி மயில் அண்ணே வானே இவனையா செகுல்ல அரைஞ்சே விடும் இவனை ஓகே ப்ரோ என்ன பண்றீங்க எடுங்க மேலாம் அடிங்க தாலாம் இனிதான் நாடகாரம் அவ்வளவு ரெண்டு பேரும் தான் தெரியும் ஏன்டா உணர்ச்சி சொல்ல போறிய பொன்னாடி போத்து கௌரவப்படுத்திய புதுக்கோட்டை கவுன்சிலர் எங்க அண்ணன் திரைப்பட நடிகர் பதட்டப்படுதா பேருதல்ல இருந்தே கேட்டேன் உங்களை வர சொல்லல கோடீஸ்வரனா ஏய் உள்ள அண்ணன் உள்ள படக்க போறான் என் சிங்கம் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் பேரை வச்சு சைக்கிள் வந்துச்சுவாரு இதாயா தமிழே உண்மையிலே எங்க அண்ணன் பாசக்கணர் நிறைய சேவை செய்து அண்ணனுடைய வழியில் நான் வருகிறேன் வாழ்த்துக்கள் அண்ணா கைதட்டலாம் சொல்லி இந்த உக்காண்டாங்கல்ல நிறைய கிராமிய கலைஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க நாடக நடிகர் என் புத்ரு கத்ரு எல்லாம் வந்திருக்கு ஒவ்வொரு ஆளை சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய ஒன்னே ஆள் வருஷாங்க அதனால அத்தனை பேருமே புத்ருக்கள் தான் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி
ஸ்டீவன், சோமன், விஷ்ணு, லாங், ஓஸ், கப்ளிங், செவரொட்டி, இளங்கொடி, பூங்கொடி. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த பகுதி மட்டும் கிடையாது, உலக நாட்டுக்கே பயங்காட்டி உலக நாட்டுக்கே பாசத்தை அள்ளி கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் வாழ வைத்து விட்டு தானும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிரித்துக் கொண்டு வாழக்கூடிய என் உயிர் தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிசேரி காளிமுனி அருளோடு MKRின் பணிவான இரவு வணக்கம். அங்க நிக்கிற ஆளு கூட சவராஸ்டாவா கைதட்டலாம், புத்துரு கைதட்டுங்க. தமிழனுக்கு தமிழே வணக்கம்னா வணக்கம் சொல்லணும். நம்ம வணக்கம் சொல்லும் போது முகரையை தூக்கணும்னா மசுறு மாதிரி இருக்கும். வணக்கம் சொல்லு, நான் உங்க எப்படி கும்பிட்டேன் உண்மையிலே மறக்க முடியாது. ஒரு கிராமத்தை கலவம் சூத்தியம்பட்டி, இந்த கலவம் சூத்தியம்பட்டியை ஏன் இந்த ஊர்ல சொல்றேன்னா, சமீபத்திலே அன்பாளையம் பக்கத்துல உள்ள என்னுடைய இடத்திலே ஒரு 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டி கொடுக்கும் போது அந்த வீடு திறப்பு விழாவுக்கு முதல் நாளே வந்து தங்கியிருந்து அத்தனை பணிகளையும் மக்களோடு மக்களா செய்தது கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் உறவுகள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறது. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் எதுக்கு வந்தானே தெரியல. இவ்வளவு கொள்ளக்கட்சியில் இடமே இல்லையாடா. ஏன் தம்பி தான் இளையவன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டுக்கின்ற 4 பேருக்கும் நன்றி. காடமங்கலம் முருகன் தான் தெரியுது. அங்கிட்டு என் தம்பி பேர் என்னடா, முனியாண்டியா, பிரியன். இங்கிட்டு தங்கப்பன் ஏலம் கேட்கலாம், கந்தசாமி கேட்கலாம். இன்னும் ஒரு தரம் ஆரூர் கப்ளிங், கார்த்தி, எல்லா பேத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. நாடகம் வள்ளிதர்ம நாடகம் தூக்க வரிசையில் போகும்போது நம்ம ரோடு ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா அதிகமாக வண்டி வரும். கல்லுகள்லாம் கிளம்பி அரைச்சி விழுந்து ஒருத்தன் வண்டியை தொடச்சிட்டு இருந்தேன் அங்கே. இதில் ஏன் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் விட்டுட்டேன். விட்டு 2 சால் அடிச்சு அவன் சொல்றேன் அடுத்த வயலில் கொழு விழுகுதுன்னு ஏறிட்டேன். இவங்களை வச்சு இந்த நாடகத்தை ஆடி நான் சலுப்புட. ஒரே ஒரு விஷயம், ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய குலதெய்வம் மாதிரி. 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே. அந்த ஓட்டுநர்கள்லாம் ஐயா ஐயா காவல்துறையா கம்போட நிக்கிறீங்களே, பொருத்தமான ஆளுங்க. காவல்துறை தானே? இல்லையா, காவல்துறை இப்படி மீசெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏடிஎம் செக்யூரிட்டி. இப்ப நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். ஏடிஎம் செக்யூரிட்டி மட்டும் பெரிய நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல படுத்தது மாதிரி உள்ள படுத்துக்கிறேன். உன்னை கிளப்பி விட்டுவோம் வெதர்ல மிதிச்சுக்கிட்ட நம்பர் போடுறது. பொதுமக்கள் பப்ளிசிட்டி நோ ப்ளோ. நாளை பண்ண வந்தா தீய வச்சு எரிச்சு விட்டு போயிருந்தேன். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது உலகத்திலே 2ஆம் இடம் காவல்துறை. யாருன்னா தமிழக காவல்துறை தான். காவல்துறை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எங்கேயா இருக்கு ஐயா? நான் மேடை மேடை காவல்துறையை பெருமையாக சொல்கிறேன். நானும் 5000 சில்லற அவதாரம் கட்டுவன் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப நான் கட்டினேன். ஆனா முதல்ல போய் கெஞ்சுவோம் ப்ரோ. காவல்துறை பிடிச்சவனே அப்படியே சட்டையை இன் பண்ணி இருந்தாலும் வெளியே எடுத்துடுவேன். கையில இறக்கி விடுவாங்க. லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்காடா, எந்தூர்ரா? இல்லைங்கய்யா, என் பொண்டாட்டி நிறவாசமா இருக்காயா. லைசன்ஸ் இருக்கடா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சொல்லியா, எங்கள் அப்பா குடிச்சு ஒரு கை எழுதுக்குச்சே. சரி கேட்டியா, இவன்ட்டு ஒரு 200 வாங்கிட்டு வண்டி விடுங்க போயிடுறேன். இப்போ தவிக்க முடியாது கண்டாளி. அப்படியா கிர்றா இந்த போட்டுறேன் 12,000 கிரிச். வண்டியை வைக்கும் போது சட்டி நீர் கசிவு ஏற்பட்டோம். வண்டி 70,000க்கு விற்பேன். ஃபைனு 1.5 லட்சம் இருக்கு. அங்கனே மண்ணெண்ணை வாங்கி எரிச்சு விட்டு விபதியை பூசிக்கிட்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நீர்மலை அடி அடிக்கிற முடியும் பாட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சா. ஏன் சொல்றேன், யாருக்குமே என் தமிழன் பயப்பட தேவையில்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்? வண்டிக்கான அண்ணே நீ ரொம்ப அவதாரம் கட்டியிருப்பியோ. சூப்பர். நம்ம கட்டியிருக்கோம்ல. என்னாச்சு? எறும்பு கடிச்சு போச்சா என்ன? ஏன் உனக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் மேடையில. சூப்பர். மாடு சுத்து மாடு ஒரு அண்டா வா வெட்டு போறா கைத போறா மாட்டுக்கார போறா ஒரு ஆள் படி ஒரு ஆள் படி. சூப்பர் 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 சூப்பர். தயவு செய்து மாட்டுக்கார முடியா மாட்ட புடி. சரி என்ன மொட்டனாக்கா என்னமே பேசல இந்த கொடுமையாடா. ஒரு நாடகம் முடிவது ஒரு தாயினுடைய பிரசவம் முடிகிற மாதிரி. அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது.
நாடக மேடைகளே நகைச்சுவை பண்ணக்கூடிய எம்கேஆர் மட்டும் கிடையாது, எத்தனை நகைச்சுவை சாம்பவான்லாம் இருக்காங்க. அத்தனை பேருக்குமே அத்தனை நடிகருக்குமே இந்த வழி தெரியும். நீங்க திருவிழாவை நடத்துங்க, கோயிலை சிறப்பா கும்பிடுங்க, ஒன்னு சேர்ந்து கடா வெட்டி செவரொட்டியை சுடுதுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நாடகம், ஆடல் பாடல், பாட்டு கச்சேரி, எத்தனையோ கலையை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கலையும் உயர்ந்தவைதான். நான் நாடக கலையை மட்டும் உயர்த்தி என்னைக்குமே பேச மாட்டேன். இந்த நாடக கலையில இருக்க குடும்பம் மாதிரிதான் அத்தனை கலையில் உள்ள குடும்பத்தார்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் வாழ வேண்டும். அதுல நாடக நடிகரும் நாங்களும் வாழ வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராதாண்ணே, என்ன 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 ப்ரோ திஸ் மேடை நான் ஒண்ணு என் பிள்ளைக்கு சடங்கு வைக்கல. ஊர்ல அடிப்பாங்க ப்ரோ, பாம்பேட் தர மாட்டாங்க. ஏற்கனவே மருதமணி வர உள்ள. ஏய் என்ன சொல்ல வர? என்னமோ வாழமனுக்கு விளங்கவனுக்கு பாட்டு கையாச்சிப்பாங்க பாரு. விதி யாரை விட்டுச்சு? சோசியர் சொன்னார், வலது பக்கம் ஜனியை உட்கார்ந்துருப்பேன். நான் தான்டா. நீ தான்டா. ஓ வளப்பு கண்டையா? நான் திந்து கண்டுங்கிறது சிரிக்கன். கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா பிறந்து வந்த குழந்தைக்குத்தான் கவலை தெரியாது. மற்ற எல்லாருமே கவலை தான். கணேஷ் புயல இல்லாத ஆளுக்கு எங்கடா புயல போறான்னு கவலை தான். அப்படியே ராவுவேன், எவன்டா பாக்கெட்டை உடைக்கிறேன், எவன் கையை சுருட்டுறேன். அப்படி சுருட்டும் போதே இங்க உட்காந்துருவேன், அங்கே போயிருவேன். உங்களை இங்கேயே பார்த்துருக்கேனே. அவன் என்ன ப்ரோ, நான் மொத்தமா சிவகங்கை பக்கம் கருவில் எடுத்து வியாபாரம் பார்க்குறேன். அப்படியா? அங்கே நல்லா ஓடுதா? என்ன தெரியுதா? புதுக்கோட்டையில என் ஜுத்தியை கட்டி கொடுத்துருக்கேன். அப்படியா? நம்ம சொந்தக்காரனா கணேஷ் போல ஒரு போட்டு கொடுங்க. முதலே மயிறு கேட்க வேண்டியதானே? ஆனா அவன்கிட்டே போட்டு அவன் கவுட்டுக்குள்ளே எச்சி துப்பி விடுவான் பாரு. ஆன்னு வச்சுட்டு குளிச்சுட்டுவேன். அவன் சட்டியை கொண்டு அவன் அலசிக்கிட்டு இருப்பேன். இதே நகைச்சுவை சிரிச்சுக்க. பேர் அன்பு கொண்டு என் அன்புறவர்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தை சொல்லி மைசெட் சார் போய் சாங் ப்ளீஸ். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 15 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். புதுக்கோட்டையிலிருந்து திருப்பத்தூர் பைபாஸ்ல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுது. ஒரு 30 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். நகை வருஷ ஏறுதுன்னு ஒரு 150 பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருந்தேன். புதுக்கோட்டையில 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா வேமக்கிருன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டிக்கு விட்டிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். பார்ச்சனர் காரு, BMW ஆயிடிய காரு வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சு. ஆளுக சேர்ந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. தினமும் ஒரு 5 பேரை தண்ணியை போட்டு கூட வச்சிருந்தேன். வீட்டுக்கு இம்புட்டு காசை வச்சுட்டு போனவன பொண்டாட்டி நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில வைக்கிறாருன்னு அறந்தாங்கில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. எல்லாம் குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடையை தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. ஆமா எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் ஆட்கு வச்சு கோட்ஸ் போட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் ஆட்கு வச்சு கோட்ஸ் போட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து போட்டு சேர்ந்த ஆட்ஸ் போட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து போட்டு சேர்ந்த ஆட்ஸ் போட்டேன். எல்லாமே முடிஞ்ச விண்ணே உடலும் தாண்டா வெந்ததோ. எல்லாமே முடிஞ்ச விண்ணே கண்ட கண்ட சரக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு ஃபைனான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராண்டை மாத்தி மாத்தி அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. தினமும் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் பிரிட்சை திறந்து நேற்று அடிச்ச பாதி கட்டிங்க
அடிச்சு விட்டு 20 வருஷமா இதுதான்டா உலகம்னு வாழ்ந்த அந்த ப்ரோ அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேஸ் வண்டி வச்சு 4 மரஜ நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ராமா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அத நானும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து நமக்காக கோயில் குளத்தை கட்டி நமக்காக சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போனேன். எங்க முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு வேணா அந்த கோமாளி தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எனக்குன்னு உறவுன்னு சொல்ல நீங்க அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். முத குடிக்கும் போது நல்லாத்தான் இருக்கேன். அப்புறம் கை காலு வல்லையை நான் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாது கப்புளிங்களை ஓசை மாட்டிடுவாங்க. இப்பத்தானே சொன்னேன். அப்துல் கலாம் சொன்னார் தம்பி அம்பளிப்பா அவரை உறவு சொல்லி குடிச்சது போது முன்னே இந்த மாதிரி மேடையில் லப்புல பொண்ணு ஏற வேணாம்னே விழா கமிட்டியரை கேட்டு வாங்கன்னே. அவங்க தான் அமௌண்ட் கொடுக்குறா. காலையில் என்னையே போட்டு நோத்தம் பண்ணுவே உனக்கு என்னடா தெரியும். இனிமேல் தமிழன் குடிக்க வேணாம்னு மேடைக்கு இந்த பாடலை விழிப்புணர்வை நான் பாடினாலும் அரசாங்கம் விற்கத்தான் செய்ய. ஒரே ஒரு விஷயம், வாடகை வீட்டில் இருக்க ஆளு வாடகை வீட்டில் தான் இருக்க. அதுக்கப்புறம் உழைச்சு முன்னேறி வீடு கட்ட எப்படி நீ நினைக்கிறியோ அதே மாதிரி இந்த சரக்கை விட மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். பொண்டாட்டி தாலியை அலசி விட்டு நீ சத்தியம் பண்ணாலும் சரி, உன் பிள்ளைய ஊட ஓட்டுக்கிட்டு நங்கு மல்லித்துளி தாண்டினாலும் சரக்கை நிப்பாட்ட முடியாது. இதுல நல்ல மனிதரை பூரா நல்ல பாட்டா பாடுறேன். இந்த பப்புன்னு பரவாயில்லைடான்னு சொல்லுவேன். தண்ணியை போட்டு வந்தாலும் இந்த கண்டாளி மையம் என்ன மயத்துக்கிற இந்த பாட்டை பாடினேன். நம்ம அடிச்ச சரக்கு இறக்கி விட்டான்னு பாடுவேன். நீ சேர விட்டு எப்போ போறியோ அப்போத்தான் அந்த நாடகம் நல்லா இருக்குங்க. நீ நாடகத்தை கெடுத்து விட்டு அம்புட்டு காசையும் கட்டி விட்டு தெருவில் தெரிய போற. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். சம்பா அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். ஜல்லிக்கட்டு மாடு 2 வச்சிருந்தேன். தாமரபரணில வீடு வச்சிருந்தேன். சத்திவேலு கச்சேரி வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. குடிய இரு மாடு புடி மாடு இரு. ராஜகோபாலபுரம் வாரிப்பட்டி சந்து சிவா பெடி ராஸ்கல் சந்துக்குள்ள இருந்து வந்து 51 ரூபாய் கொடுக்குற. சந்து சிவா நீ உள்ள ஓட அவனை ஒரு கிட்னி எடுத்து விடுங்கடா. என் தம்பி அது கூட அண்ணனுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன் பாரு. ரொம்ப நன்றிடா சந்து சிவா. அடுத்த வருஷம் முன்னேறி 500 ரூபாய் கொடுறா. இந்த 50 ரூபாய்க்கு 2 வடை வாங்கி தின்ட்டு அந்த 1.5 கண்ணை. நன்றி நன்றி. என்னப்பா நீ என்னடா சொல்ற மொட்டனாக்கு போல. ஏன்னா உலகத்திலே காசு எல்லாத்துக்கும் தேவைதான். இந்த காசை மூட கணக்கில் கட்டி போட்டிருந்தா அது நிம்மதி இருக்கா. ஆனால் பாசமும் பசித்தோருக்கு உணவு போடக்கூடிய எண்ணம் யாருக்கு வரும்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த உறவுக்குத்தான் அந்த பாசம் வரும். என்னப்பா
வாரிப்பட்டி சந்து சிவா அவளுக்கு ரொம்ப நன்றி. 51 ரூபா கொடுத்துருக்காருமா. கல்யாணம் பண்ற பொண்ணு நீ தான் பார்த்து அவனை வெதரில் அடிக்கணும். 17 போட்டு காமி கட்டில் நெளியட்டும். இந்த 1000 2000 கொடுக்குற ஆளுலாம் வந்து நான் மேடையில் பார்ப்பேன். அப்படி வருவாங்க, ஒரு 2000 தலை அப்படியே 2000 கொடுப்பாரு. ஐயா பேரு எல்லாம் வச்சுக்கப்பா போப்பா நல்லாடுறா. இந்த 50 ரூபா கொடுக்குறவன் இன்னாரு மயன், பெரியத்த வாக்கப்பட்டது இங்கே, அது சடங்குக்கு வந்தது இங்கே, அண்டா தூக்கிட்டு போனது அங்கே, விருதுநர் கிழக்கு புதுக்கோட்டை மேற்கு அம்புட்டி எழுதிட்டு 50 ரூபாய் பார்ப்பேன் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஏன் இந்த கொடுமை? இந்த தமிழனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஏன் சொன்னேன்? என் தமிழன் தான் நினைத்தால் யாரையும் வாழ வைப்பேன். பிடிக்கலையா வாழைய பிடிக்க விட. இதே உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்க பூரா உலக நாடு பூரா ஏன் பயப்படுறேன்? அவன் வீரத்திலையும் சிறந்தவன் தமிழன், ரோசத்திலும் சிறந்தவன், பாசத்திலும் சிறந்தவன். அதே மாதிரி அவனை லேஜா தொட்டோம்னா ஜோலியை முடிச்சு போறியா, செய்வனை வச்சு கொண்டே வருவான்னு பயப்படுறேன். பூராமே எலும்புச்சம்பளம் தகடு பாசிக்கயிறு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலும்புச்சம்பளம் கிடந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரன் 7 நாளைக்கு வெளியே வர மாட்டேன். இப்படியே எட்டி பார்ப்பேன், பழம் காஞ்சிருச்சா, வெளியே போவோம், ஒரு மாதிரியா மத்திரிச்சு போட்டேன். அது ஏதாவது லாரியில் போகும்போது அந்த விழுந்துருக்கும். இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியுது பங்காளி. ஒரே ஒரு விஷயம் இளைய சமுதாயத்துக்கு மட்டும் ஒன்று சொல்றேன். உன்னைய பத்தி இன்னார் மயன் இப்படி இருக்கான்னு பேசுறான்னு உலகமே பேசுது, ஊரே பேசுதுன்னா உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம பேசுதுன்னு அர்த்தம். நீ சோர்ந்துராத, போட்டி போட்டு வாழ். போறாம யாற்றில்ல. நீ நல்ல செல்லு வச்சிருந்தா அந்த செல்லை வந்து சொல்லுவேன். ஆப்பிள் செல்லை வாங்கிட்டு போய் நண்பர்கிட்ட காமி, ஏன் ஆப்பிள் செல்லு என்ன ரேம் போட்டா எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்து சொல்லுவேன் பாரு, இது தேங்காய் வெடிக்குமாப்பா அப்படின்ட்டுவேன். தேங்காய் வெடிக்கும், சார்ஜ் ஏறும்போது தீ பிடிக்கின்றேன். ஏன் இந்த உலகம் அப்படி எது நோக்கி போய் கொண்டிருக்கும் தெரியவில்லை. உலகத்திலே பிறவி என்பது மனித பிறவி. அதிலே ஆண்கள் உழைத்து கஷ்டப்பட்டு பெண்களை காப்பாற்றினாலும் நமக்காக அரும்பாடுபட்டு வாழக்கூடிய ஒரே ஜீவன் தாய்மார்களே, தாய்மார்களே, தாய்மார்கள். ஏன்னா அதுதான் நமக்கு புத்துரு. முதல்லாம் பொம்பளையால போய் நம்ம ஆளு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயாலாம் ஆடு மேய்ச்சிட்டு வந்து கம்ப்யூட்டர் போட்டு எங்க அப்பத்தா அடிப்பாரு. எங்க அப்பத்தா மெஞ்சு போனா மண்ணள்ளி தூத்தம். அந்த காலி கேக்கட்டும் கருப்பையும் கேக்கட்டும் போட்டு அடிக்கிறேன். பகல்ல அடிச்சு விட்டு ஆட்டுக்கிட்ட போறேன். நைட்டு வந்து ஆட்டோட நம்மளை தவறேன். ஏன்னா கோமணத்தை அவுத்துட்டு அங்கிருந்து வரும்போதே அலசிக்கிட்டே வருவேன். ஏன்னா அப்ப பிட்டு படம் கிடையாது, அவன் தான் நீக்குறோம். அப்ப செக்ஸ் படம் எதுனா ஆடு மாடு தவம் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டு, ஏய் அங்க இருக்க நீ உள்ளவோ மே, அவ்வளவுதான், சென்னை ஆயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ, சோழி முடிஞ்சு. இந்த நீக்குறக்காரங்க எல்லாம் எப்படின்னா இருப்பாங்க, இவனை கிளச்சிக்கிட்டு பாரு நல்லா நாசமா போக. இப்ப அப்படி கிடையாது. இப்ப எல்லாம் பொம்பளை ஆளுக சின்ன பிள்ளையில இருந்து சிலம்பு கும்பு கராத்த புருஷன் போய் என்னடின்னு சொன்னா என்னடா வாடா அடிச்சவனே உடனே வெளியே சொல்லி பொண்டாட்டி நெஞ்சில் அடிச்சு விட்டா. ஒரு பீரும் ஒரு ரம்மும் சேர்த்து போட்டாத்தே உடம்பு வலி விடும்ன்றேன். ஏய் சந்து சிவா முன்னேறிச்சானா? 100 ரூபாயா? அந்த ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. பிள்ளையார் ஒரு பிக்ஸோ சான்சினா ட்ரிபிள்எக்ஸ் குருடாங்கில் ரேம் ஸ்டூடியோ குருப்பா. அண்ணே அர்ச்சனை வந்திருக்குனே. அர்ச்சனை வந்திருக்கா? கொண்டா கொண்டா. திருவப்பூர் அம்மன் டிராவல் சார்பாக 101 பொன்னி ஆடியோஸ், புதுக்கோட்டை ராஜகோபுரம் பிக்ஸோ பைலுவோ பில்டிங்கோ ரொம்ப நன்றி. இந்த காசு நாளை கணேஷ் போல வாங்க வச்சிருந்த காசு தானே. அண்ணன்ட்ட வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போங்கடா, உள்ள வாங்கடா. உண்மையிலேயே இந்த தம்பிகள் அன்புக்கு இணை ஈடு எதுவுமே கிடையாது. ஆனால் சில தம்பிகளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் வேதனையா இருக்கு. அழகுபட்ட பயலா இருக்கேன், பார்த்தா தண்ணி அடிச்சு விட்டு இப்படியே நிறவோதில் வந்து என்னை கேட்குறேன், என்னை தெரியுதான்ட்டேன். நான் சொன்னேன் தெரியுதுன்ட்டேன். தெரிஞ்சா நான் யாருன்னு சொல்லு. உன்னை எங்கேயே பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தேன்? ஒரு போட்டா காமிச்சேன், என் கூட எடுத்திருக்கேன். இது எந்த ஒரு நாடக கொட்டையில் எடுத்தது சொல்லு. சொல்லுன்னா நான் என்ன முத்து போட்டா பார்க்க முடியும்? எல்லாமே எங்கள் அண்ணன் என் தம்பியே தான். உரிமையோடு உங்கள்கிட்ட ஏன் பேசுகிறேன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உடனே ஓடி வந்து என்னால் காப்பாற்ற முடியும். இது விளம்பரம் இல்லை, இதே உண்மை. என்னத்தை கொண்டு போக போகிறோம்? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க எல்லாருமே.
கலவன் ஜூத்தியம்பட்டி எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேனே, இந்த 4 வீடு கட்டி கொடுத்த அன்பாலத்தில் ஆள் வச்சுருக்கோம்ல, அங்கெல்லாம் என்னை சின்ன சித்திரம் ஒருத்தராங்க. நம்மளை வந்து வரேன்றேன், நீ வந்து இது பண்ணுற ஒன்றும் பண்ண முடியாது, உன் வீடை வந்து நான் வேறு மாதிரி பண்ணி போனேன், ஹைகோர்ட்டில் போடுவோம்ன்றேன் என்னைய. சத்தியமாக அது நடந்த உண்மை. இப்போ யோசிக்கிறேன், அதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இன்னுமே அன்பாலயத்தில் தங்க வச்சுக்கிட்டு ஆளுகளை வச்சுக்கிட்டு இவங்களை சித்திரம் வர விட கஷ்டப்படக்கூடிய ஒரு 50-100 ஏழை பள்ளி மாணவர்களை காப்பாற்றலாம் முடிவு பண்ணிட்டேன். இது எதுக்கு? நான் செஞ்சு கடைசியில் எம்கேஆர் குற்றவாளியாக தான் இருக்கணும். நீங்கள் நேஜா கிடையாது, ஆனால் அதெல்லாம் இந்த இதெல்லாம் நடத்த லேசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், சின்ன சித்திரவதையாக இருக்கான். நான் தட்டை பிடித்தா இது ஒன்று, எனக்கு மீன் பிடிக்காதுன்றேன் ஒரு ஆள், எனக்கு வந்து கோழிக்கறி பிடிக்காது, ஆட்டுக்கறி எனக்கு ப்ரெஷர்ன்றேன். நான் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு நக்கில் தெரிய வேண்டியேன். நாட்டில் எத்தனையோ ஏழை குடும்பம் கஞ்சி இல்லாமல் தெரியுது, பச்சை பிள்ளைகள்லாம். அந்த அன்பாலயத்தை இட்டு அவ்வளோ மன கஷ்டத்தோடு இருக்கிறேன் அன்பு உறவுகளே. உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு சொல்றிய அன்பாலயம் வச்சிருக்காரு, ஏழையை காப்பாற்றுறேன். அங்கே வந்து பாருங்கய்யா, நான் படுற சித்திரவதை மன நிம்மதியெல்லாம் கிடையாது எங்கெல்லாம். அதனால வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, அது ஊரை கூட்டி கல்யாணம் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான விலை பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை மாப்பிள்ளை போய் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை நேரடியாக எந்த பொண்ணுக்கிட்டையும் போய் நகை கேட்க மாட்டார். சார் போய் சார் பேசார், இந்த மாப்பிள்ளை கூட போகிற ஆளுங்க